நம்ம சாரி ட்ராப் பண்ணுறப்போ 14 ப்ளீட் பல்லு ப்ளீட் எடுத்தாலும் சைடு ஃபுல்லாக கவர் ஆகி ஒரு நீட்டான லுக்கில் சாரி வேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்குள்ளே இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நம்ம எவ்வளோதான் குண்டாக இருந்தாலும் 14 ப்ளீட்ஸ் எடுத்தும் ஒரு கம்ஃபர்டபுளான லுக்கில் சைடு எதுவும் அடிக்காமல் ஒரு நீட்டான ஒரு ப்ரெசன்டபுளான லுக் நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ப்ளீட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன். 14 ப்ளீட் அப்படிங்கிறப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம வந்து எடுத்து வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இப்போது 5 ப்ளீட் 6 ப்ளீட் அப்படிங்கிறப்போ நம்ம ஆன் த ஸ்பாட் சாரீ வியர்லிங்னே நம்ம பண்ணலாம். பட் 14 ப்ளீட் அப்படிங்கிற எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நம்ம பார்டரும் வந்து கொஞ்சம் ப்ராடாக தான் இருக்கணும், சரிங்களா? ஆனால் உள்ளே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக எடுங்க. இப்போது பார்டர் ப்ளீட் வந்து 14வது ப்ளீட் அப்படின்னா உள்ளே எடுக்கிற 13 ப்ளீட்டுமே வந்து ஈவனாக ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்க மாதிரி ஒரு 13 ப்ளீட் வந்து நீங்கள் வர்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி இது அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஐடியா கிடைக்காம இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற நிறையா வீடியோஸ் இருக்குது. ஸோ பல்லு ப்ளீட் முடிச்சதுக்கப்புறமா அப்படியே ஃப்ரண்ட் ப்ளீட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஒவ்வொரு ப்ளீட்ஸுக்கும் இருக்கிற கேப் இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த 2 மட்டும்தான் நான் வந்து ப்ரீ பிளான்டாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆஸ் யூஷுவலாக ஆன் த ஸ்பாட் சாரீ வியர் தான் நான் பண்ண போகிறேன். இப்போ சாரீ உள்ளே சொருகிற பார்ட் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்குங்க. அதை எப்படியே எடுத்துகிட்டு நம்மளோட வலது கால் ரைட் சைடு லெக் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நேராக இருக்கிற மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அட் த சேம் டைம் நீங்கள் வந்து ஹைட் பாருங்கள். இப்போ நீங்கள் ஹீல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களா இருந்ததுன்னா கொஞ்சம் இறக்கி கூட கட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட பாதத்து வரைக்கும் இருக்கிற மாதிரி தரையோட தரையாக இருக்கிற மாதிரி கரெக்டாக டச் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நடக்கிறப்போலாம் உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது நீங்கள் கட்டுற வந்து ஸ்கர்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து உங்களோட சென்டர் ஆஃப் த பெல்லியில் வந்து கட்டிக்கிங்க. அப்படி இருக்கப்போ கொஞ்சம் நம்மளுக்கு தொப்பை இருக்குது அப்படிங்கிறப்போ ஃபுல்லாக நீங்கள் சாரீ வேர் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தொப்பை வந்து உங்களுக்கு வந்து வெளியில் அவ்வளோவா தெரியாது. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த 2 பாயிண்ட்டுமே நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் டிப்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது பேலன்ஸ் இருக்கிற பார்ட்டெல்லாம் அப்படியே டக்கின் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சுற்று அப்படியே உள்ளே சுற்றி கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பல்லு ப்ளீட், இதை என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், பார்டர் வந்து ப்ராடாக இருக்கா, நம்மளோட செஸ்ட் மெஷர்மெண்ட் நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி பார்டர் இருக்கணும். அப்போ தான் வந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும், நம்மளுக்கும் வந்து கம்ஃபர்டபுள் லுக்காக இருக்கும். இல்லை நீங்கள் பார்டரும் ரொம்ப குட்டி குட்டியாக 14 ப்ளீட் எடுக்கிறோம், அதனால் பார்டரும் சேர்த்து தான் 14 ப்ளீட் ரொம்ப குட்டியாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப குண்டாக தெரியும். சைடில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பார்டர் எப்போவுமே கொஞ்சம் ப்ராடாக எடுத்துக்கோங்க. அகலமாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அகலமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே எடுக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு சாரீ வேர் பண்ணி முடிக்கிறப்போ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஷோல்டர் பாயிண்டில் ப்ளவுஸோடு சேர்த்து வச்சு அப்படியே ஒரு பின் பண்ணிக்கிங்க. பின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட் லேயர் நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவோம் இல்லைங்களா, அந்த சைடு ப்ளீட் அரேஞ்ச்மெண்ட் சென்டர் ப்ளீட்டுக்காக இந்த ஃபஸ்ட் லேயர் நம்ம வந்து அப்படியே கொண்டு வருவோம்ல, அந்த கொண்டு வர பார்ட் வந்து நல்லா உங்களால் எவ்வளோ டைட் பண்ணி ஃப்ரண்ட்டில் கொண்டு வர முடியுமோ அதை அப்படியே இழுத்துக்கு ஃப்ரண்ட்டில் வந்து போர்ஷன் கொண்டு வந்துடுங்க. அப்படியே நீங்கள் கொண்டு வரப்போ நல்லா நம்ம ஹிப் சைஸ் நம்ம ப்ளவுஸோடு சேர்த்து மேலே வரைக்கும் நீங்கள் வந்து கொண்டு வந்துடுங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஹிப்பு வந்து ஃபுல்லாக கவர் ஆயிரும். உங்களுக்கு சாரீ வேர் பண்ணி முடிக்கல. ஹிப்பு வந்து தனியாக இதுக்காக தனியாக ஆஃப் சாரீக்கு பின் பண்ணுற மாதிரிலாம் பின் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம அப்படியே ஃப்ளாட்டாக வி ஷேப்பில் கொண்டு வரணும், நல்லா கட்டணும் அப்படின்னு கட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு சைடு வந்து தெரியிற மாதிரி தொப்பை தெரியிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படின்னு நம்ம கான்சியஸாக நம்ம சாரீ ட்ராப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே இருக்க மாட்டோம். நம்ம மறந்துடுவோம் இல்லைங்களா, சாரீ வேர் பண்ணி முடிச்சதுவே நம்ம மறந்துடுவோம். அதுக்கப்புறம் அங்கே தெரியுது இங்கே தெரியுதுன்ட்டு நம்மளுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுள் ஆயிரும். அதனால் கட்டுறப்பவே வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த போர்ஷன் எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து பின் பண்ணுற போர்ஷன் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாரீ வேர் பண்ணி முடிச்சோன்னே நீங்கள் எதுவுமே எந்த பக்கமே நீங்கள் கை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது.
அதே மாதிரி நீங்கள் சென்டர் ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா கையோட ஒரு சேஃப்டி பின் வச்சு இப்படி டாப்பில் வந்து பின் பண்ணிடுங்க. இந்த பின் வந்து நீங்கள் உள்ளே வந்து டக்கின் பண்ணினதுக்கப்புறமா வந்து அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம சென்டர் ப்ளீட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே நீங்கள் செல்ஃபாக வேர் பண்ணுறப்போ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சாரீ வியரிங் நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து சில்க் சாரீ அந்த மாதிரி வேர் பண்ணுறப்போ ரொம்பவே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களே வந்து செல்ஃபாக சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணலாம். சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் வந்து அயர்ன் பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணலாம், இல்லை வித்தவுட் அயர்ன் பாக்ஸ் எப்படி ப்ரீ ப்ளீட் பண்ணலாங்கிற எல்லா டீட்டெயிலும் இருக்கிற வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் பண்ணித்தரணும்னு நினச்சிங்கன்னா சரியா டிராப்பிங் ஸ்டுடியோவை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட சாரீஸ் கொரியர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் சென்டர் ப்ளீட் எல்லாமே எடுத்துட்டோம். நீட்டாக எடுத்துகிட்டு ப்ளீட் கலையாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து உள்ளே டக்கின் பண்ணினதுக்கப்புறமா வெளியில் தெரிகிற இந்த ப்ளீட்டும் அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு சேஃப்டி பின் வந்து பின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டக்கின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே விட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் விட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸஸ் இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது அப்படியே வந்து எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் பார்ட் எல்லாம் வந்து இந்த சாரியோட எக்ஸஸாக இருக்கிற இந்த பார்ட் போர்ஷன் எல்லாம் வந்து அப்படியே பேக் சைடு கொண்டு போய் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ரொம்ப சேஃப்டி பின்ஸும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ லேயர் வேணுமோ, உங்களுக்கு சைடில் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ லேயர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கை வச்சு லேயர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து இப்போ இந்த இடத்துல ப்ளீட்ஸ் வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிடுறேன். பட் இந்த இடத்துல நம்ம வந்து சாரீ வேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பின்னே இருக்குங்க, அழகழகாக இருக்கும். நல்லா டிசைனர் பின்ஸே இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி சென்டர் ப்ளீட் பின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பொதுவாக ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, உடம்பாக இருக்காங்கன்னா அவங்க வந்து 3 ப்ளீட்டுக்கு மேலே எடுக்கக்கூடாது. இல்லைன்னா சைடில் தெரியும், இல்லை ஹிப்பு தெரியும், வயிறு தெரியும், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அட்ராசிட்டிலாம் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்தாலுமே நம்ம பர்ஃபெக்டாக சாரீ வேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது வந்து நம்ம குண்டாக இருக்கோம், ஒல்லியாக இருக்கோம் அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் உடம்பாக இருக்கோம், இல்லை நம்மளுக்கு ப்ளீட்ஸ் வந்து நிறையா எடுத்தோம் நம்ம அசிங்கமாக இருக்கும் அப்படிலாம் இல்லைங்க. நீங்களும் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து எடுத்து பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பூனம் சாரியில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் காட்டன் சாரீஸ் ட்ரை பண்ணுங்கள். பட்டு சாரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா 14 ப்ளீட்டுங்கிறது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ப்ளீட்ஸில் அப்படியே உட்காரும். உங்களுக்கு எந்தவித அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் வந்து பண்ணவே தேவையில்லை. அவ்வளோ லுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி சாரீ வேர் பண்ணுவீங்க, இல்லை நீங்கள் இந்த இவ்வளோ ப்ளீட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற எல்லா கமெண்ட்ஸுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.